ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்செல்லா சீஸ் வீட்டில் எப்படி சூப்பர்பாக ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 பேக்கெட் பாலை வானலில் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் நீங்கள் கை வச்சா உங்களுக்கு சூடு தெரியணும், அந்த அளவுக்கு மட்டும்தான் ஹீட் இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. இப்போது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ லெமன் ஜூஸை ஆட் பண்ணி நம்ம ஸ்டிர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ண அந்த ஃபேட் எல்லாமே தனியாக நம்மளுக்கு செப்பரேட் ஆகி அழகாக வெளில வந்துடுவான். இப்போது நம்ம இதை வடிகட்ட போகிறோம். இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டின தண்ணியை அகெயின் அடுப்பில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட் ஹீட் ஆனோடனே அதில் சால்ட் போட்டுக்கணும். சால்ட் போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம இந்த எடுத்து வச்ச ஃபேட் இருக்குது இல்லைங்களா, வடிகட்டின ஃபேட்டு, இந்த ஃபேட்டை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வந்து பிசைய போகிறோம். லைட்டாக பிசைஞ்சி அதில் இருக்க வாட்டரெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் அந்த தண்ணியில் போட்டு லைட்டாக நல்லா கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து புழிஞ்சு விட்டு லைட்டாக பிசையணும். இதே மாதிரி ஹாட் வாட்டரில் 4 டைம்ஸ் நம்ம டிப் பண்ணி எடுத்து புழியணும். புழிஞ்சதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு புழியணும். அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு புழிஞ்சு எடுக்கணும். இப்போது எடுத்து முடித்தோடனே மார்செல்லா சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 to 4 ஹவர்ஸ் வச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் தான் நான் வெளில எடுத்துட்டேன் பாஸ்தா பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்லைஸ்டாக செம்மையாக வந்திருக்குன்ட்டு, வேறு லெவலில் வந்திருக்கு பர்ஃபெக்டாக. இதை நான் இப்போ பாஸ்தாவில் போட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.